மே 20 நடந்த எம்ஐ vs கேகேஆர் மேட்ச்ல அப்படி எம்ஐ மட்டும் வின் பண்ணிடுச்சுன்னா என்னோட வீடியோக்கு வர கமெண்ட்ல எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ உங்களை கேஎஃப்சி கூட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா மறுபடியும் எம்ஐ தோத்துடுச்சுடா. அப்படி கேகேஆர் வின் பண்ணிடுச்சுன்னா கேகேஆர் ஜெர்சி தரேன்னு சொன்னேன். நானும் எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சு பார்த்தா ஷேக்ஸ்பியர். நம்ம ஆர்சிபி vs எம்ஐ சேலஞ்சில் வின் பண்ணானே ஷேக்ஸ்பியர், அதே ஸ்ரீலங்கன் பயபுள்ள தான் இந்த சேலஞ்சிலே அதிக லைக் வாங்கியிருக்கான். கமெண்ட்டை பார்த்தீங்களே, அடுத்தது என் கமெண்ட்டுக்கு தான் லைக் அதிகம். சூப்பர்ரா, உனக்கு நான் கேகேஆர் ஜெர்சி வாங்கி உன்னோட அட்ரஸ்க்கு கொரியரில் போட்டு விட்டுறேன். ப்ரோ எனக்கு கேகேஆர் ஜேசிலாம் வேணாம் ப்ரோ, வேறு ஏதாவது ஃபுட்பால் ஜேசி இருந்தால் வாங்கி கொடுங்க ப்ரோ. ஓ, நீ ஃபுட்பால் பிளேயர்ல சூப்பரு. எப்படி எந்த ஜெர்சி வேணும்னு நீ யோசிச்சு வச்சிருப்பியே, அதையும் கொஞ்சம் அப்படியே சொல்று. எனக்கு போர்ச்சுகல் ரொனால்டோ ஜெர்சி போட்டு விடுங்க. ஓ, கிரிக்கெட்ல விராட் கோலி ஃபேனு, ஃபுட்பால்ல ரொனால்டோ ஃபேனு. பா, நானும் அப்படி இப்படி கடையெல்லாம் ஏறி இறங்கி அந்த ஜெர்சியை கண்டுபிடிச்சி கொரியர்ல போட்டு விட்டேன். சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். ப்ரோ இல்லை ப்ரோ, இன்னும் சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகலை. நான் இன்னொன்று சொல்கிறேன், அதை சரிங்களா ப்ரோ? சொல்லு, வேற என்ன சொல்லு ப்ரோ. போன தடவை 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னல ப்ரோ, இந்த தடவை எனக்கு 20 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ப்ரோ. இந்த குட்டி பையன் நல்ல மனசுக்கு ஒரு நாள் கண்டிப்பா நம்ம இவனை பார்க்க போகணும்டா. உடனே அவன் சொன்ன சேலஞ்செலாம் ஒரு வழியா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அது என்னன்னு தெரியல, நான் எம்ஐக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டாலே எம்ஐ தோத்துடுது. ஆனா இந்த லாஸ்ட் மேட்ச் எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு எம்ஐ வின் பண்ணுன்னு. இந்த மே 24 நடக்க போற எம்ஐ vs ஆர்ஆர் மேட்ச்ல அப்படி எம்ஐ மட்டும் வின் பண்ணிடுச்சுன்னா இந்த வீடியோக்கு வர கமெண்ட்ல எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அவங்களுக்கு எம்ஐ ஜெர்சி, பேட்டு, அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா கூட்டு போய் அவங்க கேட்குற சாப்பாடு எல்லாமே வாங்கி தரேன். அப்படி ஆர்ஆர் மட்டும் வின் பண்ணிடுச்சுன்னா நான் தலைகீழ நின்று பாட்டு பாடுறேன்டா. மறக்காம என்னை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.